வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரெண்டு ராஜ்யசபா சீட்டுங்க அதிமுகவில் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி மகா போட்டி, சும்மா அப்படியே சக்கரத்தி சண்டை மாதிரி போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியே தெரியல. பார்த்தாரு, ஒன்றும் முடியல. அதிமுக கான்செப்ட் என்ன பொசிஷன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஏன்னா என்னதான் தங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, உரசி பார்த்தா தானே தெரியும். நேராக அமித்ஷா போய் சந்திச்சிட்டார். ஆமாம், 4 பேர் கூட போகலை, அங்கிருந்து அப்படியே வந்துட்டாங்க. தம்பிதுரையோடு சேர்ந்து மற்ற அதுக்கு பின்னால் 9 to 1:30 10:30 டோட்டலாக 1.5 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அமித்ஷா டெல்லியில் சந்திச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 2 சீட் அதிமுக ராஜ்யசபா சீட். அதனுடைய டேட்டு வரக்கூடிய ஜூலை 24 முடியுது. அதற்கு முன்னாலே தேர்ந்தெடுத்து அனுப்பணும். ஒன்று பாமக கேட்குது, இன்னொன்று தேமுதிக கேட்குது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார், ராஜ்யசபா சீட்டு சம்மந்தப்பட்ட வகையில் கேட்கக்கூடிய சமயத்தை ஐயோ அப்படியா, நாங்கள் அந்த வார்த்தையே சொல்லவே இல்லைங்க அப்படின்னு கற்பூரத்தை ஏத்தாம சத்தியம் பண்ணி அழிச்சிட்டார் எடப்பாடி. முடிஞ்சு போய் பிரேமலதா அந்தமால ரொம்ப தேமுதிக பொதுச் செயலாளர் அந்த விஜயகாந்த் மனைவி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா ராஜ்யசபா சீட்டுன்னு ஓகே தருவோன்னு சொல்லி தான் அவன் கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்ந்தாங்க. பாஜகவோட அதிமுகவோட திமுகவோட பாஜகவோட அதிமுகவோட திமுக போட்டு அப்படியே உருட்டலாவே இருந்தாங்க. திமுகவுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, இங்கே கொடுத்தாங்க, ஒன்றுமே எங்கேயும் பப்பு வேகலை. தேமுதிக முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதிமுகவோட சேர்ந்து ஏன்னா திமுகவோட கூட்டணிங்கிறப்ப கட்சி சுத்தமாக அவங்க அழிச்சிருவாங்க, வளர்க்க முடியாது. அப்புறம் அதிமுக பாஜக அப்படிங்கிற கான்செப்டில் எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் அந்த கூட்டணி விலகி அதிமுகவோட தேமுதிக சேர்ந்தாங்க. சேர்றப்பயே சொல்லிட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. பத்திரிகையில் செய்திலாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கற்பூரத்தை ஏற்றாமல் சத்தியம் செய்து விட்டார் எடப்பாடி. இன்னைக்கு பிரேமலதா அப்செட்டு. ஆமாம், இந்த நிலைப்பாடு இப்படி. இங்கிட்டு பாமக ஜிகே இவர் மணி எடப்பாடியை சந்திச்சிட்டார், பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே. காரணம் எல்லாம் அந்த அன்புமணிக்கு மீண்டும் ஒரு எம்பி சீட்டுக்காக தான். ஆமாம், தூபம் போட்டாச்சு. அப்படிங்கிறப்ப அவர் பாஜகவுக்கு வந்தால் தான் முடியும். புரியுதுங்களா? பாஜகவுக்கு வந்தால் தான் முடியும். இல்லாட்டி அந்த 3 பேர் பேலன்ஸ் இருக்கிறாங்க. மொத்தம் 65 எம்எல்ஏ. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமாம், ஒரு சீட் கன்ஃபார்ம். 3 எம்எல்ஏ சேர்ந்தாங்கன்னா 2 ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம். ஓபிஎஸ் வகையில் 2 எம்எல்ஏ. மற்றபடி செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த பக்கமா அந்த பக்கமானு அப்படியே உருட்டல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமாம், அப்போ 3 இல்லை அப்படின்னா 1 வரும், ஒரு சீட்டு இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக இல்லை. அப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் ஆகும். ஆமாம், ஓபிஎஸோட ஆதரவு தேவை எடப்பாடிக்கு. மற்றபடி பாமகவனுடைய ஆதரவு தேவை. பாமக வகையில் 5 சீட்டு எம்எல்ஏ, பாஜகவை 4 சீட்டு, மொத்தம் 9 சீட்டும் அங்கே போய் குத்துனாதான் 68 எம்எல்ஏங்கிற கான்செப்ட் உட்காரும். இல்லாட்டி ஒரே இதுதான். அப்போ எனக்கு பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி சாங்கா முடிவு எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அமித்ஷாவை சந்த வகையில் அது சுக்கு நூறாக உடைந்து விட்டது. காரணம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம பலவிதமான காரணங்கள் சொன்னாலும் அது மிக முக்கியமான ஒரு காரணத்தை என்ன சொல்லக்கூடிய சமயத்தில் இதான், ராஜ்யசபா சீட்டுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. பாஜக கூட்டம் ஆதரவு தேவை. பாஜக என்ன யார் இருக்கா, பாமக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வகையில் ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. சேர்ந்தாதான் ஒரு 3 எம்எல்ஏவாவது ஓட்டு போட்ட வகையில். அத்தனை பேர் 9 பேர் ஓட்டு போட்டாலும் ஒரு 3 பேர் போதும், எக்ஸ்ட்ரா 6 பேர் தான். இன்னொரு எம்எல்ஏ இது ஒரு ராஜ்யசபா எம்பி வந்துருவாங்க. அப்போ ஜிகே இவர் பாமக அன்புமணி ராமதாஸுக்கும் கொடுக்கலாம். இன்னொரு சீட்டுங்கிற கான்செப்ட் தேமுதிக கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
ஆமாம், ஜிகே வாசன் சம்மந்தப்பட்ட வகையிலே ஒரு குக்கி போயிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல. இந்த வகையில் இது பாஜகவுக்கே வந்து ரொம்ப தடுமாற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி தைரியமாக போய் அமித்ஷா போய் சந்திச்சிட்டாரு அவங்க இவர் எடப்பாடி. ஆமாம், அவர் போட்ட பலவிதமான கட்டளைகள், மற்றபடி அவர் சம்மந்தப்பட்ட வகையில் 1.5 மணி நேரம் சந்தித்த வகையில் அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி எடப்பாடி வந்து நடுங்க வைத்து கொண்டிருக்கு, அதிர்ச்சியில் திளைக்க வைத்து விட்டது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஆதாரபூர்வமான செய்தியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. என்றாலுமே இந்த 2 ராஜ்யசபா சீட்டு கட்டாயமாக பாமகவுக்கு 1, 2வது வந்து இன்னொன்று தேமுதிகவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் பிரேமலதா அந்த அம்மா கப்சிப் அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மாதமாக வார்த்தையை விட்டுட்டார். ஐயோயோ நாங்களாம் கொடுக்க சொல்லவே இல்லைங்க, தப்புங்க, நாங்களாம் சொல்லவே இல்லைன்னு போட்டு எடப்பாடி சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற தேமுதிகவுக்கு அந்த சீட்டு கிடையாது. ஒருவேளை அதிமுக வகையில் சந்திரசேகர் மாதிரி வேறு யாரும் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி பாஜக சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு ஆளை இங்கேருந்து அனுப்புவாங்க. அது அநேகமாக அண்ணாமலையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது, 2 சீட் ஓகே. ஆமாம், 3 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் 2 சீட்டு. அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான். பாஜகவாவது கூட்டணியாவது அப்படின்னு 1 சீட்டு கன்ஃபார்ம். ஆமாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியும் கிடையாது. ஆமாம், இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலைக்கு மீண்டும் எம்பியாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அடுத்தது இது கன்ஃபார்ம். ஆமாம், அன்புமணி ராமதாஸ் பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க பாஜகவை. என் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும், என் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு போட்டு ராமதாஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பாஜக அரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து பதவி பித்தர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமா இல்லை. அதுக்காக வந்து கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பார். சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி. ஆமாம், அறிவிச்சு அடுத்த நாளே வந்து நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் வைக்கணும், அதுலேயே ஒரு கூட்டணி மாறிடுவார். அந்த மாதிரி பதவி பித்தர், பதவி பேராசை பிடித்தவர். அவங்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் வந்தாச்சு. அப்பனுக்கும் பிள்ளைக்குமே பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் என்ன இருக்கும், நம்ம இதை கொடுத்தாலாவது நம்ம கட்சியை தூக்கி நிறுத்தலாம். எல்லாமே கொள்ளைப்புறமாக வரக்கூடியவர் தான். ஸ்ட்ரெயிட்டான நின்று ஜெயிக்கிறார். நிர்மலா சீதாராமன்லேருந்து அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் எல்லாமே கொள்ளைப்புறமா அந்த ஒரு எம்பிக்கள் தான். இன்னைக்கு வந்து அதுக்கு பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு. எடப்பாடி முடிவு பண்ணிட்டார், 2 சீட்டு கன்ஃபார்மு. ஒன்றும் பாஜகவுங்கிறது அது ஒரு அண்ணாமலைக்கு கன்ஃபார்மாக போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் அவருடைய பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அப்படியே அவர் வச்சுட்டு இருக்காங்க 10ஆம் பதவி தானமாக. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், அண்ணாமலையை வந்து நீக்கணும்னு சொல்லியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து. அதுக்கு அமித்ஷா ஓகே கொடுத்துட்டார். இப்போ நீக்கிட்டா அப்படின்னம்னா அவர் சும்மா விடமாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஆமாம், தெருவில் விடமாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் கூட்டணி சேர்ந்துட்டியா, என்னோட சேர்ந்து நீ நாசமாக போயிட்டே இருந்தா உன்னை நான் ஏதோ ஒரு வகையில் தூக்கி விடுவோம். சரத்குமார் மாதிரி ஏதோ ஒரு வகையில் அமுத்திடுவோம். கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டே இரு, பின்னால் உன்னை தூக்கி விட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் நீ இருக்கணும். அந்த வகையில் அண்ணாமலைக்கு இன்னைக்கு எம்பி சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு தகவல். சரத்குமார்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆமாம், அதனால் வந்து அது பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. 2வது வந்து பாமகவுக்கு பாஜக ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த கூட்டணியை விட்டு அவர்கள் விலக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு போக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்தாலும் அது வேற மாதிரி டப்பும் ராமதாஸ் கோக்கியே போட்டுருவார். இங்கே எம்பி சீட்டை வாங்கிட்டு 2026 சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சிட்டாலும் வேலை முடிஞ்சு. அப்படித்தான் இவங்க மாறினாங்க. பாமக அதிமுக இருந்து எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க, அப்புறம் பாஜகவுக்கு வந்தாங்க. அது மாதிரி தான் கதை. ஏன்னா இந்த பாமக பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, தொண்டர்களே நம்பவில்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் மற்றவங்க அரசியல் தலைவர்கள் இப்படி நம்புவார்கள். அதனால் வந்து அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எம்பியாக நிறைய வாய்ப்பு ஆமாம் இருக்கலாம், இருக்கக்கூடும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, பாஜக அண்ணாமலை கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரபூர்வமான தகவலாக வந்துட்டு. அதனால தான் வந்து அதை அப்படியே 10ஆம் பொதுத்தனமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே எரிப்பாஞ்சல் போட்டு கிராமத்தில் அப்படியே அந்த வெத்தலைக்கு மேலே வந்து
சாக்கை விரிச்சாமல் தண்ணியை துடிச்சு அப்படியே ஒத்தனை கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி அப்படியே அண்ணாமலையை ஒத்தனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.